Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லா சாதத்துக்குமே சூப்பரான சைடிஸ் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு அவரைக்காய் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சைடில் இந்த இதை கட் பண்ணிவிட்டு இந்த நாரை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுவும் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஒரு மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். 10 நிமிஷம் அவரைக்காய் நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவரைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையை வச்சு இந்த மாதிரி அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம இப்போ தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அவரைக்காவை தாளிசம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை அது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க அவரைக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட் ரொம்ப மையாலாம் அரைக்க வேண்டாம், கொஞ்சம் பிறுபிறுனே அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவரைக்காய் பொரியல் எல்லா குழம்புக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அவ்வளோதான், நம்மளோட அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவரைக்காய் பொரியல் அந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லா குழம்புக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.